இதுல பொறுப்பு டிஜிபி அல்லது நிரந்தர டிஜிபி இவங்களுக்கு இடையேயான வித்தியாசம் என்ன சார்? அல்லது நிர்வாக ரீதியா பெர்மனன்ட்னு சொல்லக்கூடிய ஒருத்தருக்கும் இவருக்குமான வித்தியாசம்? நம்ம இப்போ இருக்கக்கூடிய இடம் வந்து நுளம்பூர் காவல் நிலையம் பக்கத்தில் ஜேஜே நகர் காவல் நிலையம். இப்போ ஜேஜே நகர் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் போஸ்ட் வேக்கண்ட். இப்போ நுளம்பூர் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் இன்சார்ஜ் பொறுப்பு ஆய்வாளர். அவர் அந்த போஸ்டுக்கு உள்ள ஆய்வாளர் கிடையாது, வேறொரு போஸ்ட்ல இருக்கக்கூடிய அடிஷனலா இதை பார்க்கிறார், கூடுதலா இந்த பொறுப்பை கவனிக்கிறார். அப்போ இவரோட கவனம் வந்து ரெண்டு இடத்தையும் பார்க்க வேண்டியிருக்கும். அது முக்கியமான நேரம், அதாவது எந்த போஸ்ட் வேக்கண்டா இருக்கோ அது வந்து இப்போ எலெக்ஷன் சமயம் அப்படிங்கிறப்போ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான போஸ்ட். அந்த போஸ்ட்டை அடிஷனலா பார்க்குறப்போ இவங்களால ரெண்டு போஸ்டையும் பார்க்கக்கூடிய அப்போ வந்து இவங்களோட கவனம் அந்த கவனிப்பு குறையும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. நீங்க சொல்ற மாதிரி ஜேஜே நகர்ல எதுவும் பிரச்சனை நடந்தாலும் அவர் தானே அதுக்கு கேள்விக்குரிய நபரா மாறுவாரு. ஆமா, அப்போ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க சார்? அதான் சொல்றேன். இப்போ வந்து நுளம்பூர்ல நடக்கக்கூடிய பிரச்சனைகளை இவருக்கு ஹேண்டில் பண்ணுவாரு. இவர் இங்க தான் இருப்பாரு, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த ஸ்டேஷன்ல போய் உட்காந்து தபால் பார்ப்பாரு, அங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் விசாரிப்பாரு. அங்க ஒரு பிரச்சனைனா இவர் தான் போகணும். ஆனா இதையும் கவனித்து கொண்டு அதையும் கவனிக்கணும் அப்படிங்கிறப்போ அவரோட கவனம் 100% அங்க போகாது இல்லையா? அது வந்து ஒரு குறிப்பான முக்கியமான நேரம். அந்த சமயத்தில் அதை வந்து பொறுப்பு அப்படின்னு போடுறதை விட அதுக்குன்னு தனியாக ஒரு அதிகாரியை நியமிக்கிறது தான் சரியா.